ஒரு அமைதியான அமெரிக்கா நகரத்தில், ஒரு சுடர்மிக்க பிற்பகலில், டொனால்ட் ட்ரம்ப் தன்னை உலகிலேயே வலிமையான பேச்சுவார்த்தை நடத்தியவன் என்று நிரூபிக்க முடிவு செய்தார். ஆனால் அங்கு இருந்த ஒரே எதிரி, பென்னி என்ற பிடிவாதமான கிராமத்து கழுதைதான். ட்ரம்ப் நெஞ்சை உயர்த்திக் கொண்டு பெருமையாக சொன்னார், "பாருங்கள் மக்களே, இந்த கழுதை ஒரு முழு பேரழிவு. சக்தி குறைவானவன். என்னை வெல்ல வாய்ப்பு இல்லை. நான் பெரிய அளவில் ஜெயிப்பேன்." கழுதை கிண்டலாக கண்களை சிமிட்டி ஒரு பெரும் ஹீஹா என்ற குரலில் விட்டது. கூட்டம் திரண்டது. நடுவர் விசில் ஊதினார். சண்டை ஆரம்பமானது. ட்ரம்ப் கழுதையின் கயிற்றை பிடிக்க முயன்றார். ஆனால் பென்னி திடீரென ட்ரம்பை நேரே சேறுகுழியில் தள்ளி இழுத்துச் சென்றது. "போலியான சேறு. இது முழுக்க சூழ்ச்சி" என்று ட்ரம்ப் கத்தினார். கழுதை பெருமையாக தன் காதுகளை உயர்த்தி நடந்து தான் சாம்பியன் பட்டம் வென்றது போல் வீரன் போல முகபாவனை காட்டியது. இறுதியில் ட்ரம்ப் கைகளை தூக்கிவிட்டார். "சரி சரி, இந்த கழுதை தூக்கலான ஜோவுக்கு மேல். ஆனாலும் அது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் தோற்றே ஆகும், நம்புங்கள்." இந்த கழுதை கடைசியாக இன்னொரு ஹீ ஹா என்ற சிரிப்பை குரல் விட்டது. முழு கூட்டமும் சிரித்துக் கொண்டே விட்டது. அந்த நாளில் ட்ரம்ப் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாத ஒரே எதிரி அந்த கழுதைதான் ஆனான். கழுதைக்கு பாராட்டுக்கள்.